வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் உத்திரபதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிட்னி முத்திரை. இந்த கிட்னி முத்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்ராசி முத்திரை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த கிட்னியுடைய ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதும், அதே மாதிரி கிட்னியை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த முத்திரை வந்து ரொம்பவே வந்து பயன்படுது. இந்த கிட்னி முத்திரை வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான நீரிழிவு நோயால் வந்து இருக்கிறவங்களும், அதே மாதிரி வந்து அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய அதிக ரத்த அழுத்தத்தில் இருக்கிறவங்களும், இதுக்கு மருந்துகள் வந்து எடுத்துக்கிறவங்களுக்கும், தொடர்ந்து ப்ரொலாங்காக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அப்படி எடுத்துகிட்டு இருக்கவங்களும், அது மட்டும் இல்லாமல் நாட்பட்ட சிறுநீரக செயல்பாடு குறைந்த தன்மையாலும், அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவாங்க, சிறுநீரக செயல் இழப்பு, நாட்பட்ட சிறுநீரக செயல் இழப்பு, அதே மாதிரி உடனடியாக ஏற்படக்கூடிய சிறுநீரக செயல் இழப்பு, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். இந்த முத்திரை செய்யும் போது என்ன ஆகும்னா, நெஃப்ரான் வந்து ப்ரொடக்டிவிட்டி, அதே மாதிரி வந்து நெஃப்ரானை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும் தன்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த முத்திரைகள் வந்து செஞ்சுட்டு வரலாம். வாங்க நம்ம இந்த முத்திரைகள் வந்து எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். நம்முடைய மோதிர விரலையும் சுண்டு விரலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டை விரலோட அடிப்பகுதியில் வந்து மடக்கிக்கிட்டு, அது கட்டை விரலால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோதிர விரலை வந்து மென்மையான அழுத்தம் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம முத்திரைகள் வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுகாசனத்துலையோ இல்லை வந்து பத்மாசனத்தையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ராசனத்தில் யங் பீப்புள்ஸு அவங்க இருக்காங்க, டைனமிக் யங் பீப்புள் அப்படிங்கிறவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுகாசனம் நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரையை வந்து நம்ம செய்யலாம். இந்த முத்திரைகளோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாயு முத்திரை, அவ்வான முத்திரை இதெல்லாம் செய்யும்போது இன்னும் நல்லா பலன்கள் வந்து கொடுக்கும். ஸோ இந்த முத்திரைகள் வந்து செய்யும்போது நம்ம இயல்பான சுவாசம் வந்து எடுத்துருக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இன்னும் என்னால் வந்து எந்த ஆசனங்களையும் உட்கார முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி சேரில் வந்து உட்காந்து நம்ம ஆசனங்கள் வந்து இந்த முத்திரைகள் வந்து செய்யலாம். ஆசனங்களுக்கு பதிலாக இந்த மாதிரி சேரில் உட்காந்து நம்ம இதே மாதிரி சுண்டு விரலையும் நடு மோதிர விரலையும் வந்து நல்லா மடக்கிக்கிட்டு கட்டை விரலோட மென்மையான அழுத்தங்கள் வந்து பிடிச்சிட்டு நம்ம வந்து நம்ம முட்டி மேலே வந்து கை வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக ஆழ்ந்த சுவாசம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரலாம். இந்த மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5லேருந்து 45 நிமிஷங்கள் செய்யலாம். சரி, ஒரே டைமாக நம்மளால் 40 நிமிஷங்கள் வந்து செய்ய முடியல அப்படிங்கிறவங்க 15 நிமிஷமாக சிறிய இடைவெளிகளில் வந்து இந்த இதை வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை வந்து செஞ்சுட்டு வரலாம். இதை வந்து யார் வந்து செய்யக்கூடாது அப்படின்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து செய்யக்கூடாது. ஸோ வந்து கர்ப்பிணிமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையை வந்து ஃபஸ்ட்டு 2 ட்ரைமஸ்டரில் வந்து செய்யக்கூடாது. இப்போ லாஸ்ட் ட்ரைமஸ்டர் மொத்தம் 3 ட்ரைமஸ்டர் சொல்லுவாங்க. அதில் லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா 8வது மாதங்களில் வந்து நம்ம அதை செய்யலாம். ஏன்னா இந்த முத்திரை வந்து ஒரு நார்மல் டெலிவரிக்கு வந்து வழி செய்யக்கூடிய முத்திரை. ஸோ அவங்களுக்கு அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் வந்து இறங்கியிருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த முத்திரைகள் வந்து செய்யும்போது நமக்கு நார்மல் டெலிவரிக்கும் இந்த முத்திரை வந்து நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் வந்து இருக்கிறவங்களும் இந்த முத்திரைகள் செய்யலாம். ரைனைட்டிஸ் பிராங்கைட்டிஸ் தொடர்ந்து ஏற்படக்கூடிய ரைனைட்டிஸ்க்கு வந்து இந்த முத்திரை இன்னும் நல்லா பயன்கள் வந்து தரக்கூடியதாக இருக்கும். இனி வரும் காலங்களில் இதே மாதிரி நம்ம நிறைய முத்திரைகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி முத்திரைகள் பற்றின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.